வெல்கம் டு அம்னெட்டாக்கிஸ் தி சென்ட்ரல் ஸ்டேஷன். இது வந்து பிரேசில் நாட்டு திரைப்படம். 1998 ரிலீஸ் ஆன திரைப்படம். பல சர்வதேச விருதுகளை வாங்கிய திரைப்படம். முக்கிய கதாபாத்திரம் வந்து 2 கதாபாத்திரம் தான். ஒன்று வந்து தோரா, அவங்க வந்து ஒரு பெண் கதாபாத்திரம். இன்னொரு கேரக்டர் வந்துட்டு ஒரு 7-8 வயசு இருக்கும். அவன் பேர் வந்துட்டு ஜோஸ்வா. இந்த 2 கேரக்டரை வச்சு தான் வந்துட்டு மிக பிரமாதமான படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டரு. அதான் அந்த ஜோசுவாங்கிற கேரக்டர் வந்துட்டு பிறந்ததுலேருந்தே தன்னுடைய தந்தையை வந்து அவன் பார்க்கல. இவன் பிறந்த உடனே வந்துட்டு இவனுடைய அம்மா விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாரு. அவன் ஒரு பெரிய குடிகாரன். பட் இவனுக்கு வந்து தந்தையை பார்க்குறேன்னு சொல்லி ஆர்வம் அதிகம். அதனால் இவனுடைய டார்ச்சர் தாங்க மாட்டாமல் வந்து எழுத படிக்க தெரியாத அந்த அம்மா வந்து இவனை வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுக்குற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு லேடி. அதான் தோரா. இவங்க வந்து ஒரு முன்னாள் டீச்சர். ரிட்டையர் ஆன பிறகு வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட போய் வந்துட்டு தன்னுடைய கணவனுக்கு வந்து இவன் வந்து ஒரு தன் மனசில் சொல்லி எழுத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாளும் வந்துட்டு இன்னொரு லெட்டரை வந்து எழுத சொல்கிறாங்க. இப்போ மறுநாள் வந்துட்டு இந்த லெட்டர் எழுதி கொடுத்து முடிச்சுட்டு போகும்போது வந்து அவங்க வந்து ஒரு எதிர்பாராமல் வந்து ஆக்ஷன் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ வந்து அந்த பையன் வந்துட்டு ஆதரவு இல்லாமல் வந்து நிராதரவாக வந்துட்டு இருக்கான். இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு அவன் வந்துட்டு 2-3 நாள் அப்படியே இருக்கான். அவன் அப்படி இருக்கிற பார்த்துட்டு இந்த அம்மா வந்து கூப்பிட்றாங்க. அவன் வரமாட்டேங்கிறான். சரி, என்னைக்காவது உனக்கு ஒரு மனசு மாறும், இது வந்து அந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு சொல்லி லெட்டரை கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு நாள் வந்துட்டு அவன் கூடயே வந்துட்டு அவன் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போன பிறகு அந்த அம்மா வந்துட்டு இந்த அம்மா லெட்ரு எழுதினா கூட இவங்களுடைய என்ன ஹேபிட்னா, அந்த லெட்டரில் வந்துட்டு எது வந்துட்டு உருப்படியான லெட்ரு அதை மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. மற்ற லெட்டரை வந்துட்டு கிழிச்சு போட்டுருவாங்க. இதை வந்துட்டு ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணை போட்டு வந்துட்டு அந்த எழுதின லெட்டர்லாம் வந்துட்டு 2 பேரும் படித்து சிரிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிடிக்காத லெட்டரை வந்து கிழிச்சவங்க போட்டுருவாங்க. அப்போ அப்படியான லெட்டரை வந்துட்டு அவன் இந்த பையனோட அப்பா வந்து குடியாரங்கனால வந்துட்டு இந்த அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. ஏன்னா இவன் தெரியும் சேர்த்து விட்டா வந்துட்டு டார்ச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இப்போ அந்த ட்ராயர்லாம் அந்த தன்னோட அப்பாவுக்கு அந்த லெட்டரை வந்துட்டு போஸ்ட் பண்ணாமல் பார்த்துட்டு இவனுக்கு வந்து இந்த அம்மா மேலே பயங்கர கோவம் வருது. இப்போ வந்து இதுக்கிடையில் என்னென்னா இந்த அம்மா வந்துட்டு ஒரு தப்பான காரியம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஃபைனை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துக்கிட்டு விற்றுருவாங்க. அவங்க என்னடானா வந்து விரோதமாக வந்துட்டு இந்த பையனை வந்துக்கிட்டு இந்த பசங்களெல்லாம் வந்து பயன்படுத்துகிற ஒரு கேரக்டர். இது தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போய் அந்த பையனை வந்துக்கிட்டு ஒரு சின்ன ப்ளே பண்ணி அந்த பையனை வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து இவனுக்கு வந்து அந்த அம்மா மேலே வந்துட்டு இவனுக்கு அந்த தோரா மேலே வந்து இவனுக்கு வந்து ஜோஸ்வாக்கு வந்து பயங்கர கோவம். ஏன்னா தான் எழுதின லெட்டர் வந்துட்டு அந்த அம்மா எழுதின லெட்டர் வந்துட்டு இவ போஸ்ட் பண்ணாமல் இருக்காள் அப்படிங்கிற கோவத்தில் வந்துட்டு ஆத்திரத்தில் வந்து அவளை வந்துட்டு ரொம்ப வந்து திட்டிக்கிட்டே இருப்பான். சரிங்க, உன்னை அவன் அப்பாட்ட சேர்த்துட்டு என் வேலை முடிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பஸ்ஸில் போனால் கூட வந்து அவ கூட பேசவே மாட்டான், ரொம்ப அலட்சியப்படுத்துகிறான். ஒரு இடத்துல என்ன பண்ணால் வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு அந்த ஒரு பணத்தையும் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது பணத்தையும் வந்து ஒரு லெட்டரையும் வந்துக்கிட்டு அவன் பேக்கில் வச்சுட்டு கண்டக்டர்கிட்ட வந்துட்டு இவன் வந்து இந்த அட்ரஸை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே அந்த கண்டக்டருக்கும் பணத்தையும் கொடுத்துட்டு இறங்கி போயிடுவான். இப்போ வந்துட்டு இவனோட ஊருக்கு வரதுக்கு வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த பஸ் வந்து கிளம்பி போயிடும். இப்போ நிம்மதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஓரத்தில் வந்து இவன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடு கிட்ட போய் என்னடா திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அவள் வந்து அவனுக்கு என்னதான் பிடிக்காம இருந்தாலும் அவளோட அருகாமையை அவன் விரும்புகிறாங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு இந்த கடைசி ரூபாயை வந்து டிக்கெட்டும் எடுத்துட்டா, போகவும் முடியலை. இவனும் திரும்பி வந்துட்டான். இப்போ என்ன பிரச்சனைனா இவனுக்கு பயிரை வச்சு இந்த பணத்தையும் மிஸ் பண்ணிட்டான். இப்போ வந்து 2 பேர்ட்டையும் பணமே இல்லாமல் இருக்காங்க. இப்போ வந்து எப்படி அவனை வந்து சேர்க்கறதுங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது வந்துட்டு இவருடைய வாட்சை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த ஒரு ஷேர் ஆட்டுற மாதிரி ஒரு இதில் போய் அங்கே அந்த அட்ரஸுக்கு போய் பார்ப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு போனால் இவங்க அந்த அட்ரஸில் வந்து இன்னொருத்தன் குடியிருப்பான். அவன் சொல்லுவான் இவன் ஒரு பெரிய குடியாரனாச்சேன் அப்படின்னு சொல்லி இவன் வேறு ஒரு ஊரில் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஒரு அட்ரஸ் எடுப்பான். அங்கே போனால் வந்து அப்பா கிடையாது, அப்பாவுடைய 2 பசங்க வந்துட்டு அவங்க ஒரு 15
வயசில் ஒருத்தரும் ஒரு 18 வயசில் ஒரு பசங்க இருக்காங்க. இப்போ வந்துட்டு இவளுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடா, எப்படியோ வந்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு அப்படின்றது இவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவனுக்கு வந்து அந்த வீட்டில் வந்துட்டு தன்னோட அம்மாவோட தன்னோட அப்பா இருக்கிற ஃபோட்டோ வந்து இருக்கிற பார்த்து இவன் சந்தோஷப்படுறா. நைட்டில் வந்துட்டு நல்லா விளையாடுறான், அண்ணன் கூட வந்து நல்லா விளையாடுறான், தன்னோட தம்பி கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ நைட்டில் வந்து இவ கிளம்பி போகலான்னு விடிய காலையில் கிளம்பி போகலான்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே வந்துட்டு பெட்ரூமில் தன்னோட இவன் பக்கத்தில் அண்ணன் தம்பி நடுவில் இவன் படுத்து கிடக்கிற பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, பரவாயில்ல நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறாள். இப்போ அவன் முழிச்சு பார்க்கும்போது இவ இல்லை அங்கே பார்த்துட்டு வந்துட்டு அவன் வந்து ரொம்ப அங்கேருந்து தேடி ஓடுறான். வீட்டை விட்டு வெளியே வந்து அவளை தேடி வரான். திடீர்னு ரொம்ப அவன் அப்படியே ஒரு அதாவது வந்து இல்லாத போல இருப்பவர்களின் அருமை தெரியுங்கிற மாதிரி அந்த காட்சி நமக்கு வந்து உணர்த்தவங்களுக்கு. இவன் ஓடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அவள் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்றா. இப்போது அவள் வந்துட்டு அவளுக்கே தனக்கு எல்லாருக்கும் லெட்ரு எழுதுன வந்துட்டு தனக்கு தானே ஒரு லெட்ரு எழுதுவா. அவள் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் அதை எழுதுவா. இப்போது அவன் வந்து தூரத்தில் இருந்து இந்த பஸ்ஸு போகிறத பார்க்குறான், கண் கலங்கிட்டு பார்க்குறான். இப்போ ஃபேக்கில் எடுத்த அந்த ஃபோட்டோவை எடுத்து அவனும் எடுத்த அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போது வந்துட்டு அவள் வந்துட்டு அந்த பஸ்ஸில் வந்துட்டு நாம் நினச்ச காரியம் நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸோடு சொல்லி அவனும் ஒரு ஸ்மைல் பண்ணுறான். இது வந்து அதாவது வந்துட்டு ரெண்டுமே ஒரு தனிமையான கதை. அவளுக்கும் ஆதரவு இல்லாத ஒரு கேரக்டர் தோரா. அவனும் வந்துட்டு ஒரு அப்பாவும் பிரிஞ்சு போயிட்டார், அம்மாவும் வந்துட்டு இறந்துட்டாங்க. அவனும் ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு கேரக்டர். ரெண்டு பேரும் அந்த கேரக்டர்ஸ் வச்சுட்டு அருமையான படத்தை கொடுத்துருக்காரு இந்த பேசில் நாட்டு இயக்குனர். அவசியம் பாருங்கள். இந்த படம் வந்துட்டு டெய்லி மோஷன் வெப்சைட்டில் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். I'm finally facing it all, fearless.